Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. போதைப்பொருள் பயன்படுத்துவது போன்ற வீடியோ வெளியானதால் அமைச்சர் சரத்குமார் குடும்பத்துடன் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்திருக்கிறார். சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியது போன்ற வீடியோ வைரலானது. இதனைத் தொடர்ந்து அவர் குடும்பத்துடன் ஒரு விளக்க வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். ஐபிஎல் போட்டியின் போது குழந்தைக்கான மாத்திரையை வழங்கியதை தவறாக பரப்புகின்றனர் என அமைச்சர் சரத்குமார் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வரும் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோ தொடர்பாக தற்போது விளக்கம் என்பதை அளித்திருக்கிறார். சென்னையில் உள்ள சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டியை குடும்பத்தினருடன் அமைச்சர் சரத்குமார் நேரில் கண்டு ரசித்திருக்கிறார். அப்போது குழந்தைக்கு பாலில் கலந்து கொடுப்பதற்காக மருத்துவர் பரிந்துரைத்த மாத்திரையை இடித்து நுணுக்கி கொண்டிருந்ததாக அமைச்சர் தரப்பில் கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அருகில் இருந்த சிலர் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக தவறான தகவலுடன் பரப்பி வருவதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய நிலையில அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து அமைச்சர் சரத்குமார் விளக்கம் அளிக்கையில், குடும்பத்தினருடன் கிரிக்கெட் போட்டியை பார்க்க சென்றிருந்தேன். குழந்தைக்கு மருந்து கொடுப்பதற்காக மாத்திரையை நசுக்கியதை தவறாக சித்தரித்துவிட்டு திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். குழந்தைகள் கையில் வைத்துக் கொண்டு பொதுவெளியில் யாராவது இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்களா? இது முழுக்க முழுக்க அவதூறு பரப்பும் முயற்சி என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பி தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிப்பவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதே போன்ற பொய்யான தகவல்களை பரப்புவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வரும் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சமூக வலைதளம் பரவி வந்த நிலையில்தான் இது தொடர்பாக தற்போது அமைச்சர் சரத்குமார் மறுப்பு தெரிவித்து விளக்க வீடியோ என்பதை தற்போது வெளியிட்டிருக்கிறார். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி வினோத். ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்ன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது. அதை தப்பா பேசுறதுக்கு அதையும் வந்து தப்பா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இல்ல என்னாச்சுன்னா, அன்னைக்கு ஐபிஎல் நாங்களாம் தான் போயிருந்தோம். ஸோ குழந்தைக்கு அப்போ வந்து 1.5 years இருக்கும். அப்போ நான் அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா, அவளுக்கு கொஞ்சம் முடியல. அதனால பிஃபோர் ஃபீடிங் இல்லை பிஃபோர் ஃபுட் வந்து அவளுக்கு அந்த டேப்லெட் வந்து க்ரஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தார் டாக்டர். ஸோ அந்த டேப்லெட் வந்து நான் தான் இவரை க்ரஷ் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ அந்த டைமில் அது வீடியோ எடுத்திருக்காங்க போல். பட் இந்த டைமில் அது வெளியே வந்திருக்கு. ஸோ எங்களோட கடமை அது எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. பிகாஸ் வந்து சும்மா நல்ல விஷயம் பண்ணுறப்போவே வந்து தப்பாக ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து வெளியே பப்ளிக் கண்ணில் படுறப்போ அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும். ஸோ அந்த வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபுல் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ போலீஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயமும் உள்ளே போக முடியாது.